என்று நினைவில் வைத்துக் கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு அல்ல சுடுகாடு. விவசாயிக்கு வாக்களியுங்கள், அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. 2026 படைப்போம் புதிய அரசியல் பருவம். அழிந்து வருகிறது. அதையும் நாம் தமிழர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். மண்ணுக்கேற்ற மரங்களை நடவு செய்து வருகிறோம். செம்மண் கலந்து சரணை மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடணும், எந்த ஊர் மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடணும் அப்படின்னு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பெருமை நாம் தமிழருக்கு தான் இருக்கிறது. அந்த வகையிலே நானும் ஒரு 15 ஏக்கரிலே காடுகளை உருவாக்கி 1000க்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி இருக்கிறோம். 1000 அரிய மரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மரங்களையும் கொண்டாந்து நட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா வருங்கால சந்ததியினர் வந்து இந்த மரங்களை பாரு, இதனுடைய பயன்பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். வேடநாங்கல் பக்கத்துல என்னுடைய கிராமம் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய காக்கை, குருவி, சிட்டுக்குருவி எல்லாம் 2000 பறவை அந்த காட்டிலே தங்கி ஓய்வு எடுத்து பயணம் செய்கிறது. என்ன சுத்தி இருக்கிற 1000 அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெரிச்சு அதான் நிறப்பிரிகைங்கிற புறவுதாக்குதுங்கிற மொத்தமாவே இது வெள்ளையா தான் இருக்கணும். அது ஏன் இப்ப வானமும் கடலும் நீளமா இருக்கு? இங்க நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமா இருக்கு. இந்த வானவில்லை எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. அப்ப புறவுதா கதிர்கள் சிதறதுனால வானம் முழுக்க நீளமா தெரியுது. பெரும்பரப்புல இருக்கிற கடல் நீங்க கவனிச்சுக்கணும். இந்த பூமி பந்தில இந்த இதுல 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடு இருக்கணும். அப்ப இது என்ன ஆகுது? அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம். அறிவியல் பேர் நம்ம தமிழ்ல வளிமண்டலம், காற்று படலம்னு சொல்றோம். இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மழைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யும். மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று இந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பல். புரியுது நினைக்கிறேன். உன்னால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அந்த வளிமண்டலம் தடுத்து, நல்லா கவனிச்சுக்க, காட்சிப்படுத்தி பாரு. இப்ப பண்ண முடியல, அப்புறம் எடுத்து பண்ணி போட்டுவேன். தடுத்து அதுக்கு கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது. அப்ப தாங்கிற அளவிற்கு தடுத்து நிறுத்துவன் யார்? இந்த மரங்கள். இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுச்சுன்னா பழுப்பா இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் மாதிரி பழுப்பா இருக்கும், செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையானது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளும். அதுல இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது, உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. அதை நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார். அது அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால், வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படிதான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான். அப்ப என்ன செய்யுது? அங்க தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு குழு குழுன்னு வச்சுக்கிறான். யாரு? உயிருந்தாரா, வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான். யாரு? இவன் தான்.
பார்க்க அப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காத. வந்தான் இவெல்லாம் என்ன கறிக்கட்டையா செத்து கிடப்ப. அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குழுந்து காரணம் இருந்தா. சாதாரண என்ன பண்ற, போயிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுநர்கிட்ட மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்தில் நிழலே வண்டியை விட வேண்டும். சரி, அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடணும், அதுதான் முதல்ல சரி. புரியுதா? எல்லாருக்கும் மரத்து நிழல்ல விடுப்பா. நம்முடைய அரசு எப்படி இருக்கும், என்ன சொல்லும்? நம்முடைய அரசு என்ன சொல்லும்? மரம் நடுவோம், மழை பெறுவோம், சின்னதை எழுதி போடும், அவனுடைய பொறுப்பு முடிஞ்சிச்சு. மரம் எங்க நடும்? செய்தித்தாள் விளம்பரத்துல நடு. ஒவ்வொரு தலைவனின் பிறந்த நாளையும் 1 கோடி மரம் நடுவோம், எங்க செய்தித்தாள். இப்ப நாம எந்த வேலையை செய்யறோம்? செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான். செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான். கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். மக்களுக்கான செயல் அரசியல், மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன்தான் இந்த வேலையை செய்வான். அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான். செல்வம் என்றால் என்ன? முதலில் செல்வம் என்றால் என்ன? காடு செல்வமடா, ஆடு மாடு செல்வமடா, அறிவு செல்வமடா, கடலின் வளம் செல்வம், மலை செல்வம், மணல் செல்வம். செல்வம் என்றால் அதான் செல்வம். வைத்தியக்காராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம், அது தாளடா தாள். அந்த தாளை தந்தவன் இவன் தானடா, இவன் தானடா, இவன் தானடா செல்வம். இவன் தான் நம் செல்வம், அதனால் அவன் பின்னே செல்வோம். புரியுதா? புவி வெப்பமாகுது, புவி வெப்பமாகுது, பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட். ஏன் வெப்பமாகுது சொல்ற? ஏன் வெப்பமாகுது சொல்ற? இந்த பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க, அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்னன்னா, இந்த குளிர் நாடுகள்ல இந்த நர்சரி, இந்த செடி கொடிகள்லாம், செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்று எல்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு கூடாரம் போட்டுப்பான். இப்ப கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பான், நீ பார்த்துருப்பேன். இப்படி அதை சுத்தி மூடி விட்டுருப்பான், சின்னதா உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும். அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ள இருக்காது, உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியில விடாது. இந்த உள்ள இருக்கிற இந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுட்டே இருக்கு. அதனாலதான் இந்த உயிரினங்கள் வளர முடியுது. அப்ப வெளியில இருக்கிறத உள்ள விடாது, உள்ள இருக்கிறத வெளியில விடாது, அப்படி தடுத்து நிற்கும் பசுங்கூடம். எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு. எப்படி பசுங்கூடமா மாறுது பாரு. தினம் சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பகல் கூட நமக்கு வெப்பமா இருக்கு, இரவுல வெப்பம் இருக்க மாட்டேங்குது, குளிரா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல அலை கதிர்களாக அப்படியே நீரா மேலே எழுந்து விண்ணை நோக்கி போகுது. அங்க போய் அது குளிர்ந்துருக்கு. அதனால் நமக்கு குளிரா இருக்கு, வெப்பம் தணிந்து குளிரா இருக்கு. இப்போ இந்த நீல அலை கதிர்களா மேல போகுதுல வெப்பம் இரவுல, அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான். அந்த அயோக்கியப்ப யாரு? யார் செய்யறா? அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னா, அவன் என்ன சொன்னா, இங்க பாரு, இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகள்ல தான் புவி அதிகமா வெப்பமாகுதுங்க. அதுல மீத்தேன் வந்து அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனால்தான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி, அதை கொஞ்சம் தானே எடுக்கிறான் மீத்தேன், அப்படி நினைக்கூடாது நீ.
அது கொஞ்ச நாள் தான் அவனுடைய வாழ்நாள் இருக்கு. ஆனால் அது பூமியில் 60 விழுக்காடு வெப்பத்தை தந்துருது. அப்ப இது என்ன செய்யுது? இந்த காற்றுகள் எல்லாம், இந்த புகையெல்லாம் அப்படியே மேல போய், இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேல போய், இந்த சரியா இந்த பூமியிலிருந்து, இந்த தரை பகுதியிலிருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்றுகிறதுன்றான். நின்றுகிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீலலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு. அது அங்க மேல போக விடாம இந்த கருப்பு படலம், இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போரையை போட்டு போத்துற மாதிரி பூமிக்குள்ளே நிறுத்திடுதுங்க. அதனால என்ன ஆயிருது? புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது. அப்படியே இந்த புவி வெப்பமானா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இப்போ பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது பருவமழை, பெருமழை இது இல்லை. ஒரே ஒரு மழை தான் இருக்கு, புயல் மழை மட்டும்தான் நமக்கு இருக்கு. பருவமழை இப்ப அக்டோபர், நவம்பர், ஐப்பசி, கார்த்திகை மழை பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம், கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையா நடக்குது. இப்ப அந்த பருவம் மாறி இருக்கு. இப்ப சொல்லும் போது நம்ம கிராமத்துல பருவம் தப்பிடுச்சும்பா, பருவம் மாறிடுச்சும்பா. அது காரணம் இதுதான். அப்ப நம்முடைய அப்பா நம்மால என்ன சொல்றாங்க? இனி இந்த நாட்டில், இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது, புயல் மழை மட்டும்தான். அது எப்ப பெய்யும், எப்படி பெய்யும் தெரியாது. ஏப்ரல், மே மாதம் கோடை நினைச்சுப்பா பெரும் புயல் அடிச்சு போய் கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா மாறிடுச்சு பருவம். அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு காரணம் புவி வெப்பமாகும் போது நீ பார்த்தீங்கன்னா அடுப்புல இப்ப ஒரு பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்றோம். தண்ணியை அதை ஊற்றி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது. வெப்பம் தாங்காம, சூடு தாங்காம என்ன செய்யுது? உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது. அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும். அப்படி வெப்பமாகி கொந்தளிக்கும் போது நீங்க சொல்றாங்கல்ல, ஆதி நிலம் என்பது தீவு. அந்த தீவு பல தீவு, மன்னார் வளைகுடால 2-3 தீவு உள்ள போயிடுச்சுங்க. இது என்ன செய்யும்? கடலோர கிராமங்கள், கடலோர பகுதிகள் பல இடங்களை அப்படியே முழுங்கிடும். புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல. அப்ப கொந்தளிச்சு என்ன பண்ணும்? கடலோர பகுதிகள், கிராமங்கள் எல்லாவற்றையும் 300-400 கிலோமீட்டருக்கு உள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும். பேரழிவை இந்த பூமி சந்திக்கும். அது எப்படி பொங்கி வழிதோ அப்படி கடல் பொங்கி வழிந்தால் என்ன ஆகுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்க. அப்ப என்னென்ன ஆபத்துங்க? என்ன உயிரினம் உள்ள வாழும்?